கடந்த சில தினங்களாகவே காஞ்சிபுரம் மற்றும் தமிழகத்தில் உள்ள பல மாவட்டங்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சிக்காக பல கோவில்கள் தயார் செய்யப்பட்டு தயார் நிலையில் இருந்தது. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்ட சொர்க்கவாசல் நிகழ்ச்சி. திவ்ய பிரபந்தம் பாடுவதில் இதுல வடகலைஞருக்கும் தென்கலைஞருக்கும் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சொர்க்கவாசல் திறப்பிற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு சண்டை போட்டுக் கொண்டதால் இரு தரப்பினையும் வெளியேற்றிய காவல்துறை சார். காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம் அருகே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான 44வது திவ்ய தேசமாக விளங்கும் அருள் திரு ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் மசோதா ஸ்ரீ அஷ்டபூஜ பெருமாள் கோவில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு சொர்க்கவாசல் இன்று திறப்பு நடைபெற்றது. வெள்ளி தகவல்களால் ஆன கதையில் அஷ்டபூஜ பெருமாள் பரமபத வாசல் வழியாக வருகை தந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். இந்த பக்தர்கள் இரவு முதலே கோவிலுக்கு காத்திருந்து அஷ்டபூஜை பெருமாளை வணங்கி சென்றனர். கோவில் முழுவதும் டன் கணக்கில் பூக்களாலும் பழங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. இந்த அஷ்டபூஜை பெருமாள் இன்று சொர்க்கவாசல் வழியாக ரத்தனாங்கி சேவை காட்சியளித்தார். சொர்க்க வாழ்வு திறப்பிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காஞ்சிபுரம், அதன் சுற்றுவட்டார பகுதி வாலாஜாபாத், தென்னேரி, பூக்கடச்சித்திரம், பல கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் அதிகாலை 5 மணிக்கே சொர்க்கவாசல் திறப்பு ஏற்பட்டதை கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த சொர்க்கவாசல் நிகழ்ச்சிக்காக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் போலீஸ் பாதுகாப்பு 200க்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பினர் வரும் வழிகளெல்லாம் பக்தர்களுக்காக தயார் நிலையில் 108 வாகனம் போன்றவைகளும் தயார் செய்யப்பட்டு இருந்தது. இதுல இந்த எப்பவுமே வரதராஜ பெருமாள் கோவில்னாவே வடகலை தென்கலை இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து வருகிறது. பல ஆண்டு காலமாக இதுக்கு ஒரு தீர்வு காண முடியாதவையாகவே இருக்குது. உச்சநீதிமன்றம் வரை இந்த பிரச்சனை சென்றும் இன்று வரையிலும் இவர்கள் சண்டை போடுவது. முதலில் பிரபந்தம் பாடுவது யார், வடகலையினரா தென்கலையினரா என இவர்களுக்குள் போட்டி. இதனால் எவர் முன்னாடி பாடினாலும் மறுபிரிவினர் அவர்களை பாட விடாமல் செய்வது, கூச்சலிடுவது, சண்டையிடுவது, இந்த சம்பந்தமாக வழக்கு பதிவுகளும் பல முறை நடைபெற்று இருக்கிறது. ஆனால் இதுவரையிலும் இந்த பிரபஞ்சம் பாடுவதற்கு எந்தவித ஒரு உச்சநீதிமன்றத்தின் தடையும் மீறி இவர்கள் பாடிக்கொண்டு சண்டையிடுவது மிகுந்த வருத்தத்துக்கு உண்டானதாக பக்தர்கள் கருதுகின்றனர். ஒரு சாமி தரிசனம் செய்ய வந்த இடத்தில் இப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகள் காண்பது பக்தர்களிடையே மன அமைதியை சீர்குலைக்கிறது சார். நாங்கள் ஆரம்பிக்கிறது வழக்கமாக பண்ணுறது, நாங்கள் ஆரம்பிச்சோன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதை நாங்கள் சொல்லி முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு 1/2 மணி நேரம் சொல்லி முடிச்சுட்டு கிளம்புறோம். அதே சார், அப்போ விட்டுடுங்க, 2 பேரும் அனுப்பிச்சு விடுங்க. அது எப்படி சார்? நாங்க நாங்க பாடிட்டு சார் இதுதான் முடிச்சுட்டு இருக்கோம். நீங்க பாடிட்டே இருங்க. முடிஞ்சிடும், எங்களுக்கு அது கூட முடிஞ்சிடும் சார். இந்த நாளைக்கு நான் பப்ளிக்
உங்கள் பர்னிச்சர்ஸ் உங்களின் முதலீடாக மாற வேண்டுமா? ஒரிஜினல் டீக் பர்னிச்சர்ஸ் வாங்குவது தங்கம் வாங்கி வீட்டில் வைப்பது போலத்தான். தமிழகத்திலேயே மற்ற கடைகளை கம்பேர் செய்யும் போது நம்ம கடைதான் பெஸ்ட். உடனே வாருங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அண்ணா நகர் அருகே 5000 ஸ்கொயர் ஃபீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் டிம்பர்ஸ்.